இந்த மாதிரி ஒரு வரி வருது. 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா? என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில்? இல்லை, அப்படி அந்த ட்ரெய்லரில் வரல. காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபஸ்ட்டு வரும். அது ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே அதுதான். ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே. அதைத்தான் இந்த கதையில் சொல்கிறோம். இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான். அஸ் ஏ ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவங்க கூட பழகுறேன், எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல், ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரஸ்ஸோ ஒரு காமமோ அது வந்து அது வந்து நீங்கள் க்ரஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையான வார்த்தை, அது காமம் தான். காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும், காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதான் சார். சுசி சார், இப்போது 2K லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து பார்க்குறது அகத்தின் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான், பார்க்காமே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க. இப்போது பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவில் பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா? இப்போ 2K பார்த்தோன்னே நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படிலாம் 2K கிட்ஸை பற்றி நெகட்டிவாக சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவாக சொல்லலை, அடுத்த செகண்டே பிக்கப் ஆகிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்லை சார். என்ன சார், பசங்களை பின்னாடி பாருங்க சார், அவனுங்களாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமே ஆகல, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அதுதான் சார், பார்த்த உடனே கூட்டிட்டு போறாங்கன்னு. இல்ல, இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு, ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்போ வச்சிருக்காங்க, அவ்வளோதான். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்போ அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி, இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த 2K ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டுப்போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னொன்று எல்லா காலம் 80ஆக இருக்கட்டும் 90ஆக இருக்கட்டும், நான் 96 நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க. ஸோ டிவி பார்க்குறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க, மொபைல் பார்த்தே கெட்டு போகிறானுங்க, மொபைலை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் என்னென்ன சொல்கிறேன்னா, எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேர் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம். பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ளே அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா? ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதனால தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா? இல்லை, நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயமொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த 18 திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன். ஸோ கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் அந்த ஒரு 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப். அதனால் ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா, அப்படி பெரிய ஹீரோக்கள் யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன். சார், இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறவனு தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்? சார் இல்லை சார், நான் இங்கே வரேன் சார். 2K கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ், சரிங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா, நாங்கள் லவ் பண்ணுறோமா, யார் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் 2K படம் எடுத்திருக்கீங்க. ஸோ 80 கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏற்றுப்பாங்களா? 80s 90ஸ்ல ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறீங்களா? நான் அந்த 80s 90ஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த படமே 2K கிட்ஸுக்கு பற்றின லைஃபு. ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா 80s 90s ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது. அதான் 2K பசங்களுடைய லைஃப், அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன். வணக்கம்ண்ணே. சார், இப்போது நிறைய க்ரைம் சப்ஜெக்ட்டு, பேய் சப்ஜெக்ட்டு, கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க? இல்லைண்ணே, நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன். வெண்ணிலா கபடிக்குழு, அதனால் கதை, ஜீவா, ஒரு ப்ளசண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி ப்ளசண்ட்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே. இந்த படத்தில் வந்து இப்போதுள்ள
பெண்கள் ஆண்கள் பழகிறத பற்றி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணே, அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கேன். ஒரு கதையில் சொல்லுங்கள். அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேனே. ஓகே, தேங்க்யூண்ணே. சார், காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு? இப்போ வந்து 4 ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையாடல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே, பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியர் ஷோ, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ஸ் இல்லாத ஊர்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க, அதுவே 2K கிட்ஸ் ஸ்டோரி தான். ஸோ இது எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும்? ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க, இது எப்படி இருக்கும், புதுசாக இருக்கும்? ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க 2K லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம், மற்ற கேள்விகள் வேண்டாம். இந்த ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு. லைட்டாக தனஞ்சயன் சார் பேசுகிறதுல பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த ப்ரொடியூசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ. வெங்கடேசன் சார் எந்திரிங்க, சார் தான் ஆடு. எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுன்னு தான் படமே எடுக்கிறோம். சரி, ஓகே, எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரால் காதல் சேவை ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமாக மாற்றும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன். கண்டிப்பாக படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலராக பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது.